சித்தர்கள் மனம், புத்தி, சித்தம் மூன்றையும் திறமாக பெற்றவர்கள். நரை, திரி, திரை, பனி, மூப்பு, சாக்காடு. நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு அற்றவர்கள், பெறாதவர்கள் சித்தர்கள். கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள். கடவுளை கண்டு கழித்தவர்கள் சித்தர்கள். 108 காயக்கல்ப மூலிகைகளை கொண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள், இன்னும் நம்மிடையே அருவமாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சித்தர்கள். உதாரணமாக, கடற்கரை ஓரத்தில் நமது சிவபெருமான் அமர்ந்து கொண்டு உமா பார்வதிக்கு நம்ம சித்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். உமாவதி கண்ணையர்ந்து தூங்கிவிட்டார். கடலில் உள்ள ஒரு மீன் அந்த சித்த மருத்துவ மந்திரங்களை கேட்டு வெளியே மனித உருவில் வெளியே வந்தது. அப்படி வந்தவர்தான் மச்சமுனி. இந்த மச்சமுனி சித்த மருத்துவத்தில் கை தேர்ந்தவர். அவங்கெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பரதேசி மாதிரி அலைகிறது, சாப்பாடு பிச்சை வாங்கி சாப்பிட்றது, இதுதான் அவங்களோட போக்கு. ஸோ ஒரு வீட்டின் வழியா பிச்சை எடுத்து செல்லும் போது மச்சமுனி ஒரு வீட்டில் பிச்சை கேட்குறாங்க. அந்த அம்மா அழுதுகிட்டே வராங்க. ஏமா கண் கலங்கி நிற்கிறேன்னா, எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை சாமி அப்படின்னு சொல்றாங்க. உடனே விபூதியை கொடுக்குறாரு. இதை சாப்பிட உனக்கு குழந்தை பிறப்புங்கிறாரு. அந்த அம்மா பக்கத்துல வீட்டுல உள்ள அம்மா, இந்த மருந்தை சாப்பிடாத, மந்திரவாதியா இருப்பான் அப்படின்னு பயங்காட்டிட்டாங்க. மருந்தை கொண்டு போய் விபூதியை கொண்டு போய் நேர அடுப்புல, எரிகிற அடுப்புல போட்டாங்க. கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த சுவாமி மச்சமுனி அந்த வீட்டு வழியே வராரு. மீண்டும் அந்த அம்மா சோகமா நிக்கிறாங்க. ஏமா சோகமா நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே, இன்னும் குழந்தை இல்லையாமானா, இல்லை சாமி. நான் விபூதியை வாயில போட்டியாமானா, விபூதியை கொண்டு அடுப்புல போட்டேன் அப்படின்னாப்புல. எந்த அடுப்புன்னு கேட்டு அந்த அடுப்பை பார்த்து நேர மச்சமுனி அவர்கள், கோரக்கர் வா அப்படி, கொடுமையான அடுப்புல இருந்து வந்ததுனால கோரக்கர் வான்னு சொன்னோடனே, அந்த விபூதி கொடுத்ததுக்கும் இந்த வருகிற நாளுக்கும் எத்தனை வருஷமோ அந்த டிஃபரன்ஸோட அந்த பையன் ஓடியாராப்புல. 4 வருஷம்னா 4 வருஷம் பையனா ஓடியாராப்புல. அவர் தான் கோரக்கர், மிகப்பெரிய முனிவர். சரியா? இப்படி 18 சித்தர்களுக்கும் வாழ்க்கை வரலாறு இருக்கு. ஒவ்வொரு சித்தர்களா கோரக்கர் நிறைய பெரிய சித்த வைத்தியம் சொன்னாரு. கண்ணுக்கு அற்புதமான மருந்துகள்லாம் கொடுத்தாரு. இந்த ஒவ்வொரு சித்தரை பற்றியும் நம்ம வாரம் ஒரு முறை நாம் பார்க்கலாம். நன்றி.